லாஸ்ட் 1 இயராக அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் ஃபோட்டோஷாப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டப்பாக அடோப் அனிமேட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அடோப் அனிமேட் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக எந்த வெர்ஷனில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அடோப் அனிமேட் 2020 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடோப் அனிமேட் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் i3 ப்ராசஸர் 4GB ரேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதை விட அதிகமான கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அடோப் அனிமேட்? அடோப் அனிமேட் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹை குவாலிட்டி வெக்டரில் ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடோப் அனிமேட் யூஸ் பண்ணலாம். லைக் அனிமேட்டட் பேனர்ஸ், கேமிங், இன்ட்ராக்ஷன், ப்ரெசன்டேஷன், கார்ட்டூன் அனிமேஷன், இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் அடோப் அனிமேட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக அடோப் அனிமேட்டோடைய ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், எப்படி டூல்ஸ் அக்சஸ் பண்ணலாம், எப்படி ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணலாம், தென் பேசிக்காக கீ ஃப்ரேம் அனிமேஷன் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரம் த பிகினிங் பார்க்கலாம். ஸோ நியூ டாக்குமெண்ட் கொடுக்கும்போது சில அடிஷ்னல் சாம்பிள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ ஒர்க் நம்ம அடோப் அனிமேட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி டிஜிட்டல் ஒர்க், டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படின்னாலே அனிமேஷனுடைய ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்து போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். அதில் சில ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற அனிமேஷன்ஸை சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அடோப் ப்ரீமியர் கொண்டு போகலாம். ஸோ இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து அடோப் அனிமேட் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லேஅவுட் நல்லாயிருக்கு, அனிமேஷன் சூப்பராக இருக்குது. இதேமாரி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். ஸோ ஃபஸ்ட் பேசிக்காக ஒரு டாப்பிக்காக வந்து லேர்ன் பண்ணுங்கள். அட் தி எண்ட் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இது டிஃபால்ட், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அகெயின் நியூ கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைஸை வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் என்னென்ன சைஸஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பேனர் சைஸஸ்லாம் வந்துருக்கும். ஸோ இந்த சைஸஸ்லாம் வந்து டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேமிங் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா HTML கேன்வாஸாக இருக்கும். ஸோ HTML கேன்வாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபைலை முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு HTML ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெக் இருக்கோ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 300/250 பேனர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரேம் ரேட் டிஃபால்ட் 24 ஃப்ரேம்ஸ்லேயே இருக்கட்டும். தென் HTML கேன்வாஸில் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் க்ரியேட் கொடுங்க. எஸ், இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்டேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதான் நம்ம க்ரியேட் பண்ண சைஸ். இன்கேஸ் நீங்கள் சைஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூசர் ஒர்க் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைம்லைன், தென் ப்ராப்பர்ட்டிஸ், தென் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரெசெட்ஸ்லாம் சில ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் சில பேருக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் யூசர் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு இங்கே கிளாசிக் சூஸ் பண்ணிங்க. இன்கேஸ் வேறு யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா சேம் ஆப்ஷன்ஸ் சேம் ஒர்க் தான், ஜஸ்ட் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் லேர்ன் பண்ணது அண்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வந்து மேபி ஒரு சில இன்டர்ஃபேஸில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் ஸ்பேஸில் உங்களுடைய பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே ஒர்க் ஸ்பேஸ் வந்து கீப் அப் பண்ணுங்கள். வேறு ஒர்க் ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா சேம் ஆப்ஷன் சேம் ஒர்க் தான், பட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வேறு இடத்த போய் தேடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நான் ஒர்க் ஸ்பேஸில் கிளாசிக்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இங்கே டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேபி உங்களுக்கு டைம்லைன் இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ விண்டோ போய்ட்டு டைம்லைன் எடுத்துங்க. ஸோ டைம்லைன் இருந்தால் தான் நம்ம எந்த ஒர்க்குமே வந்து பண்ண முடியும். தென் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி சேம் இல்லை அப்படின்னா விண்டோ போய்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டூல்ஸ் அண்ட் எடிட் பார்ஸ். எஸ், திஸ் இஸ் எடிட் பார்ஸ். ஓகே, இங்கே க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டூல்ஸ் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். பட் டூல்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் டூல்ஸை வந்து இப்படி என்லார்ஜ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி சேம் டூல் சேம் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றி வச்சுக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கொடுத்த 300/250 சைஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து 300/600 சைஸ் மாற்றணும் அப்படின்னா எஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜோட சைஸ் வந்து மாறிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக்காக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் எடுக்கும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து என்ன கலர் இருக்கணும், என்ன ஸ்ட்ரோக் இருக்கணும், ஸ்ட்ரோக் ஸ்டைல் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும். ஸோ இது மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைனில் ஒரு லேயர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் லேயரில் ஃபஸ்ட் ஃப்ரேம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணும்போது
அகெயின் அந்த ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக்காக அதுக்கு வந்து நீங்கள் ஃபில் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரோக் கலர் வந்து யூஸ் பண்ணலை. பை சான்ஸ் நீங்கள் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபில் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரோக் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பிக்சலேட்டாக செலக்ட் ஆகும். இப்போ இங்கே போய்ட்டு இங்க் பாட்டில் எடுத்துங்க. இங்க் பாட்டில் எடுக்கும்போது என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட் சைடில் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப அகைன் நீங்கள் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் சைஸஸும் வந்து என்டையர் சைஸும் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதனுடைய ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ரேஸ்டைஸாக இருக்கும். ஸோ ரேஸ்டைஸ் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இது மாதிரி பிக்சலாக வந்து செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 2 மெத்தட் இருக்குது. இது வந்து பிக்சல்ஸாக செலக்ட் ஆகும். செகண்ட் மெத்தட் அதே ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து நான் ஆப்ஜெக்ட் ட்ராயிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் ட்ராயிங் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி 2 ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பிக்சலேட்டாக செலக்ட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் தனித்தனியாக வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்ட் ட்ராயிங்கை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிக்சலேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பிக்சலேட் மீன் குவாலிட்டி ட்ராப் ஆகுது, பட் செலக்ட் பண்ணும்போது பிக்சல்ஸாக இருக்கும். ஸோ இது கூட வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் இதுக்கு மேலேயே ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது ஆப்ஜெக்ட் ட்ராயிங் ஆன் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண ரெக்டாங்கிள். ஸோ நான் வந்து ஆப்ஜெக்ட் ட்ராயிங் ரிமூவ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணுறேன். மேபி வேறு கலரில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து உங்களால் செப்பரேட்டாக எடுக்க முடியாது. 2 ஆப்ஜெக்ட்டை வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து ஸோ அதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். பட் அதே ஆப்ஜெக்ட் ட்ராயிங்கை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆப்ஜெக்ட் ட்ராயிங் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ சில ஷேப்ஸ் வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆப்ஜெக்ட் ட்ராயிங்கை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரா பண்ணலாம். ஸோ தென் நம்ம க்ரியேட் பண்ண பேசிக் ஷேப்புடைய ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். தென் அதுக்கான சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சில ஸ்டைலுக்கு மட்டும் அதோடைய வித்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வேணாம் அப்படின்னா எஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டு இதனுடைய கலரை வந்து நன் பண்ணிக்கலாம். எஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க் பாட்டில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ண எல்லா எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லேயர் 1ல் ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எங்கே அக்சஸ் பண்ணி எங்கே மூவ் பண்ணாலும் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்ன்றது என்னென்னா லைக் ஏற்கனவே நம்ம ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ண மாதிரி ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட். பட் நம்ம இப்போ பார்க்குறது அனிமேட் அப்படின்னாலே மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரேம்ஸ் வந்து கவுண்டே கிடையாது. அதே மாதிரி லேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தேவையில்லை அப்படின்னா டெலீட். ஓகே, லைக் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லேயரில் ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேங்க. ஓகே, இன்செர்ட் கீ ஃப்ரேம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஓகே, மேபி நான் இங்கே இருக்கிறதுல வந்து சிலதை வந்து நான் மூவ் பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் வேறு பொசிஷனில் இருந்தது, செகண்ட் ஃப்ரேமில் வேறு பொசிஷனுக்கு மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் திஸ் இஸ் அனிமேஷன். ஸோ இதே மாதிரி அப் டு 24 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து சிங்கிள் செகண்டுக்கான அனிமேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு ஃப்ரேமும் இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய ட்ராயிங் ஆப்ஜெக்ட் இந்த ஃப்ரேமுக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் சின்ன மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ 1 2 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் தேவையில்லை, புதுசாக வேறு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இதை எல்லாமே டெலீட் பண்ணிட்டு புதுசாக வந்து உங்களால் வேறு டிசைன் பண்ண முடியும். ஸோ 1 2 3 4 தென் இன்செர்ட் கீ ஃப்ரேம். அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். தென் 5 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அனிமேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10
ஃப்ரேம்ஸ் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்கக்கூடாது. ஸ்டில் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்காகவே விசிபிள் ஆகணும். ஸோ இன்செர்ட் ஃப்ரேம் கொடுக்கலாம். இன்செர்ட் ஃப்ரேம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ஃப்ரேமில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுமோ அது வந்து till 20th வரைக்கும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ தென் இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சம் ஃப்ரேம்ஸ் அனிமேஷன் இருக்குது, தென் கொஞ்சம் ஃப்ரீசிங் இருக்குது, தென் வேறு சில அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக்காக ஃப்ரேம்ஸ் ஒர்க் பண்ணுற ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நியூ லேயர் அகெயின் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது கூட அடிஷ்னலாக வந்து இன்னொரு டிசைன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம அதுக்கு முன்னாடி லேயர் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோமோ டிஃபால்ட்டாகவே இங்கே க்ரியேட் பண்ணுற நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வரைக்கும் விசிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் மோர் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக ஃபில்லுக்கு பதிலாக இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நேமிங் என்ன மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லேயரை அரேஞ்ச் பண்ணி பேக்கில் கொண்டு வரும். ஸோ இது மாதிரி எவ்வளோ லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷன் ஆர் டிசைன் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்ம டைம்லைனில் பார்க்கலாம். ஸோ தென் இங்கே இருக்கிற அனிமேஷன் ஒன் மோர் டைம் எனக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே வந்து நான் காப்பி ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். தென் இங்கே வச்சுட்டு பேஸ்ட் ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கிற ஒரு செட் ஆஃப் அனிமேஷன் எனக்கு ஒன் மோர் டூப்ளிகேட் அப்படியே இருக்குது. ஆர் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணதில் மைனர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அகெயின் அந்தந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஸ் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணாலும் நீங்கள் பேஸ்ட் கொடுத்துட்டு கரண்ட் அனிமேஷன்லேயே வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைம்லைன்ஸ் வந்து நம்ம எங்கெங்கே மூவ் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து இங்கே பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டில் போகும்போது 66 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 66 ஃப்ரேம்ன்றது ஆல்மோஸ்ட் 3 செகண்ட்ஸ் அனிமேஷன் வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த அனிமேஷன் முடிச்சிட்ட அப்புறம் இதை எப்படி நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த அனிமேஷனை உங்களால் சீனில் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் சீன் ஆர் ஸ்டேஜ். ஸோ இங்கே வந்து உங்களால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இது ஒரு அவுட்புட்டாக மாற்றணும், ஒரு HTML மாற்றி ப்ரௌசரில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஃபைல் மெனு போய்ட்டு சேவ். ஸோ இப்போ அகைன் ஃபைல் போகிறோம். பப்ளிஷ் செட்டிங்கில் போய்ட்டு என்ன மாதிரி அவுட்புட் நேம் வேணுமோ அகைன் நீங்கள் வேறு நேமிங் கூட கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இங்கே எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. செட்டிங்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேசிக் அப்படின்னாலும் நான் வந்து டேரெக்டாக பப்ளிஷ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த 4 ஃபைல்ஸ் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌசரில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ HTML ஃபைல் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு சில கோடிங்ஸோடு இருக்கும். அந்த கோடிங்கில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இந்த ஆடை கிளிக் பண்ணால் வேறு ஒரு URL போகணும், இந்த மாதிரி சில பர்பஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இந்த HTML ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான இன்ட்ரோ கிளாஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்காக கவர் பண்ணலாம். நீங்கள் அனிமேட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த டாபிக் ஒரு வீடியோவை பார்க்கலாம். பாய்.